ஹாய் ஒருவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் எக்ஸாம் நாளைக்கு. பெருசாக உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைனா, ஜாலியாக போய் எழுதிட்டு வாங்க. கடைசியாக சின்ன ஒரு வீடியோ போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்கு தான் போடுறேன். என்னென்னா ஒரு ஆறுதல் வீடியோன்னு கூட வச்சுக்கோ. இப்போது ஒன்றுமே படிக்கலை அப்படின்னாலும் பாஸ் பண்ணுறது எப்படி, அண்ட் நல்லா படிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் என்னெல்லாம் வரும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஒன்றுமே படிக்கலை, 1 மார்க் புக் பேக் பார்த்துருப்போம், இலக்கண தேர்ச்சிக்கோள் 1 மார்க் பார்த்துருப்போம், அதில் 1 மார்க் பார்க்கவே மாட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கரெக்டாக எல்லாம். அப்புறம் பயிற்சியில் பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, வல்லினமீட்டு எழுதுக, பழமொழிங்கிற பாரு, பிழை நீக்கி எழுதுக. அப்புறம் புணர்ச்சி பகுப்பொருள் புணர்ச்சி மட்டும் பார்த்துட்டுப்போம். நான் கொடுத்துருக்க கொஷின்ஸ் நான் வேணால் லாஸ்ட் நைட் கொஷின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், 4. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து சேர்த்து எழுது. ஸோ இந்த மாதிரி ஒரு 5வது ஒழுக்கமாக பார்த்துட்டுப்போம். நல்லா படிக்கணும், 7மே எழுதுற மாதிரி நான் போட்டிருக்கேன் பாரு. அதுக்கப்புறம் 2 மார்க் குருவினா பார்த்துட்டுப்போம். நான் கொடுத்ததே 10 கொஸ்டின். ஸோ பாஸ் ஆயிடலாம். அதுக்கப்புறம் நெடுவினால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெடுவினால் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் தான் வரும். கோடையில் சிறந்த வள்ளுவம், அடக்கமுடைமை, இது 2ல் ஏதோ ஒன்று வந்துடும். பட் மீதி இருக்கிற 2 சும்மா வந்து பார்த்துப்போம். பட் இது 2ல் ஏதோ ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் துணைப்பாடம் வந்து வாடிவாசல், யானை டாக்டர், சிம்பொனி தமிழர், 3 கதையும் பார்த்துட்டு போயிடு. சும்மா அப்படியே கதை ஓட்டிக்கலாம். உரைநடையில் ஃபஸ்ட்டு 3, ஓகேவா? ஃபஸ்ட்டு 3, ஃபஸ்ட்டு 2 நல்லா படிச்சுக்கோ, 3 வந்து கதை மாதிரி பார்த்துட்டு போ, அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது. சிறுவினால் வந்து செய்யுள்ள இடம் சுட்டி பொருள் விளக்குன்னு சொல்லிட்டு 2வது எல்லையும் 6வது எல்லையும் இருக்குது, அது ஒன்று கேட்டுருவோம். அப்புறம் செய்யுள்ள சிறுவினால் ஃபஸ்ட்டு 3 இயல் நான் சொன்ன மாதிரி படிச்சிங்கன்னா சூப்பராக எழுதிடலாம். உரைநடையில் ஃபஸ்ட்டு 3 இயல் நான் சொன்ன மாதிரி படிச்சின்னா எழுதிடலாம். வெறும் 10 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். நீ ஒரு 2 இயல் தான் படிக்கிற அப்படின்னா மாற்றக்கு வாய்ப்பு இருக்குது, 1 தான் எழுத முடியும். சரி, 1 போதுன்னா அப்படியே படிச்சுக்கோ, அது உன் இஷ்டம். அப்புறம் வேறு என்ன, 4 × 3 12 நயம்பாடல் எழுதிடு. எதுகை, மோனை, இயல்பு. இயல்புனா அந்த ரைமிங் வேர்டு, பின்னாடி வந்து ரைமிங்கு. எதுகைனா உனக்கு தெரியும், அலிட்ரேஷன் மாதிரி. மோனைனா ஃபஸ்ட் லெட்ரு. ஸோ அந்த மாதிரி உனக்கு வந்து சும்மா பார்த்துட்டு போ, மையக்கருத்து சும்மா எழுதி விட்டுரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அணியில் முடிஞ்சால் பார்த்துட்டு போ, இல்லைனா அணி பார்க்காத, தமிழாக்கம் தருக பார்த்துரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழமொழி கேட்டானா ஓன் எழுதிடு, பழமொழி வச்சு அதை வச்சு கதை வச்சு ஓன் எழுதிடு, ஓகே தானே? அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 78ல் 3 4 அந்த கொஷின் பார்த்துரு. பட் அணி பார்த்தா கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அந்த செஷன், ஓகேவா? ஓகே, அணி சொல்லியிருக்கேன், பார்த்துக்க. வேறு என்ன, மனனம் வந்து படித்தாதான் எழுத முடியும், குறளும் மனனமும், அவ்வளோதான். குருவினா சிறுவினா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, சும்மா நீ பார்த்துட்டு போனாலே ஏதோ ஒன்று எழுதி விட்டுறலாம், ஓகேவா? அப்புறம் வேறு என்ன, ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு, ஓகேவா? நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. பெருசாக ஒன்றும் ப்ரெஷர்லாம் கிடையாது. என்ன ஃபெயில் ஆகிடாதீங்க தேவையில்லாமல், அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணலாம் பண்ணுவோம். பிளாக்மெயிலும் ஒன்றும் இல்லை, ஸ்கூலுக்கே ஒரு மாதிரி ஆகிடும், அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. பாஸ் ஆகுதாங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். தட்ஸ் இட், வேறு எதுவும் இல்லை. நாளைக்கு இங்கிலீஷ் வீடியோ வந்துடும், சரியா? தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.